Durai's Easy Maths. Please subscribe the YouTube channel. பகுதியில் நாம் டிஎன்பிசி பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், டெட் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய மாறல் சார்ந்த கணக்குகளை பற்றி பார்ப்போம். மாறல் இது இரண்டு வகை இருக்கு. ஒன்று நேர்மாறல், மற்றொன்று எதிர்மாறல். இந்த மாறல் சார்ந்த சில ஃபார்முலாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கணக்குகளை நம்ம செய்வோம். வேலையின் அளவு என்பது நபர்களின் எண்ணிக்கை மற்றும் அவர்கள் அந்த வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் காலத்தினுடைய பெருக்கு தொகைக்கு சமமாக இருக்கும். இப்போ காலம் என்பது மணி நாட்கள் ரெண்டுமே கொடுத்துருந்தா மணி இன்ட்டு நாட்கள்னு எழுதிக்கணும். இப்போ வேலையின் அளவு ஈக்குவல் டு நபர்களின் எண்ணிக்கை இன்ட்டு மணி இன்ட்டு நாட்கள். இப்போ வேலையின் அளவு டபிள்யூன்னு சொல்லலாம். எண்ணிக்கை நபர்களின் எண்ணிக்கை எம் இன்ட்டு மணி டி, நாட்கள் வந்து டின்னு சொல்லலாம். இப்போ இது எப்படி எழுதலாம்னா ஒரு வேலையின் அளவு இன்ட்டு டபிள்யூன்னு எழுதலாம். அப்போ ஒரு வேலையின் அளவு ஈக்குவல் டு இந்த டபிள்யூன்னு டிவைட் பண்ணலாம். ஒரு வேலையின் அளவு எம் இன்ட்டு டி இன்ட்டு டி டிவைட் பை டபிள்யூ. பெரும்பாலும் இதில் வரக்கூடிய அனைத்து கணக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா இதுவாக தான் இருக்கும். எப்பயுமே கொடுத்துருக்கிற எத்தனை டேட்டா கொடுத்தாலும் ஒரு வேலையின் அளவு எப்பயுமே ஈக்குவலாக இருக்கும். நபர்களின் எண்ணிக்கை, ஒரு நாளில் அவர்கள் செய்யும் வேலை நேரம் இன்ட்டு நாட்கள், எத்தனை நாள் முடிக்கிறாங்க வேலைன்றது நாட்களின் அளவு டிவைட் பை வேலையின் அளவு. M1 நபர்கள் W1 வேலையை D1 நாட்களில் முடிக்கின்றனர் மற்றும் M2 நபர்கள் W2 வேலையை D2 நாட்களில் முடிக்கின்றனர் எனில் இந்த டேட்டாவில் ஒரு வேலையின் அளவும் இந்த டேட்டாவில் ஒரு வேலையின் அளவு ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஒரு வேலையின் அளவு எவ்வளவு? M1 இன்ட்டு D1 டிவைட் பை W1. இந்த டேட்டாவில் வேலையின் அளவு ஒரு வேலையின் அளவு M2 இன்ட்டு D2 டிவைட் பை W2. இந்த ரெண்டு வேலையின் அளவும் ஈக்குவலாக இருக்கும். இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு 6 வேரியபிள் இருக்குது. இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு 5 கொடுத்துட்டு 5 வேரியபிள் கொடுத்துருவாங்க. M1, D1, W1, W2, M2 கொடுத்துட்டு D2 என்னன்னு கேட்கலாம், அல்லது M2 என்னன்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ மீதி என்ன கேட்குறாங்களோ மீதி இருக்கிற எல்லா வேல்யூவும் கொடுத்துருவாங்க சாமியில். அதுக்கு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிரும். அதே வேலைன்னு கொடுத்தாங்களா இங்கேயும் W இங்கேயும் W, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ அந்த W போடாமல் M1 இன்ட்டு D1 ஈக்குவல் டு M2 இன்ட்டு D2 அப்படின்னு ஃபார்முலா எடுத்தாவே போகும். அடுத்து M1 நபர்கள் W1 வேலையை ஒரு நாளில் T1 மணி நேரம் வேலை செய்து D1 நாட்களில் முடிக்கின்றனர் மற்றும் M2 நபர்கள் W2 வேலையை ஒரு நாளில் T2 மணி நேரம் வேலை செய்து D2 நாட்களில் முடிக்கின்றனர் எனில் அதற்கான ரிலேஷன் என்னன்னா இந்த டேட்டாவுடைய ஒரு வேலையின் அளவு என்ன? M1 T1 இன்ட்டு D1 டிவைட் பை W1. இந்த டேட்டாவுடைய ஒரு வேலையின் அளவு M2 T2 D2 டிவைட் பை W2. இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். இதே போல் வேலையின் அளவுக்கு பதிலாக அவர்கள் பெரும் ஊதியம் கொடுத்தாலையும் இந்த W1 W2க்கு S1 S2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டா நமக்கு ஊதியம் சார்ந்த கணக்குகளுக்கான ஆன்சர் கிடைக்கும். A என்பவர் Bயை விட n மடங்கு வேலை, A என்பவர் Bயை கம்பேர் பண்ணும்போது n மடங்கு வேலை செய்கிறாரு எனில் A மற்றும் Bயின் வேலையின் விகிதம். A என்பவர் n ஒரு பார்ட்னா n பார்ட் செய்கிறாங்க. இப்போ n:1. அப்போ அவர்கள் அதை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் என்பது வேலையின் விகிதத்திற்கு எதிர் விகிதமாக இருக்கும். 1:n இருக்கும். A மற்றும் B என்பவர் வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நேரத்தின் விகிதம் 1:n இருக்கும். அடுத்து சில கணக்குகளை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், 30 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 24 நாட்களில் முடித்தால் அதே வேலையை 12 பேர் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? நபர்களின் எண்ணிக்கை பாருங்கள். இந்த டேட்டாவில் M1 30, D1 24. அதே வேலைன்றதுனால இதனுடைய W ஈக்குவல். அப்போ Wன்றது நம்ம டிவைட் பண்ண வேண்டியது கிடையாது. அடுத்த டேட்டாவில் அதே வேலை 12, M2 D2 என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போது M1 D1 ஈக்குவல் டு M2 D2. இதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போது 30 × 24 ஈக்குவல் டு 12 × D2. இப்போ 12ஐயும் 24 டிவைட் பண்ணால் 2 டைம் வரும். 30 × 2 60. அப்போ 60 நாட்கள். சி என்பது சரியான ஆன்சர் ஆகும். அடுத்த கொஸ்டின், 15 ஆண்கள் ஒரு வேலையை 54 நாட்களில், இது நபர்கள் M1, இது D1. அதே வேலையைனால 2 W சேமாக இருக்குது.
9 நாட்கள். டி கொடுத்துட்டாங்க. எத்தனை 9 ஆட்கள் M2. இது M2 எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? இப்போ 15 × 54 9 × D2. இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம். 6 டைம் வரும். 15 × 6 90. இதுக்கு ஆன்சர் 90 இருக்கும். அடுத்த கொஸ்டின் 56 ஆண்கள் ஒரு வேலையை 42 நாட்களில் முடிக்கின்றனர். அதே வேலையை 14 நாட்களில் முடிப்பதற்கு தேவைப்படும் ஆண்களின் எண்ணிக்கை. இதில் நபர்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்போது M1 × D1 = M2 × D2. 56 × 42 M2 × 14. இந்த 14 இது கேன்சல் பண்ணலாம், இல்லை இதோட கேன்சல் பண்ணாலும் சரி. கேன்சல் பண்ணி சிம்பிளை பண்ண நமக்கு M2 = 168. பி ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 32 ஆண்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் 6 மணி நேரம் வேலை செய்து 15 நாட்களில் முடிக்கின்றனர். இது நபர்களின் எண்ணிக்கை. ஒரு நாள் எத்தனை மணி நேரம்னு கொடுத்துட்டாங்க. அப்போது T1 D1 இது. அதே வேலையை 40 ஆண்கள் M2 ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? T2 8 மணி நேரம் வேலை செய்தால் வேலையை முடிக்க ஆகும் நாட்கள். அதே வேலைன்றதுனால இந்த WW ரெண்டு சேம், டிவைட் பண்ண வேண்டியதில்லை. அப்போது இதுக்கு என்ன நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? M1 W2 × T1 × D1 = M2 × D2 × T2. 32 × 6 × 15. இங்கே 40 × 8 × D2. அதே வேலைன்றதுனால W போட வேண்டாம். இது சிம்பிளை பண்ணலாம். நம்ம இப்போ 8 இருக்குது, அந்த 8 கூட 8 இங்கே 3 டைம் வரும். இப்போ இங்கே 40, இது 5 அளவோடு சிம்பிளை பண்ணலாம். 6 சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு 9ன்னு கிடைக்கும். 9 நாட்கள். ஆன்சர் ஏ. 7 பேர் ஒரு வேலையை தினமும் 9 மணி நேரம் வேலை செய்து 30 நாட்களில் முடிக்கின்றனர். அதே வேலையை 10 பேர் தினமும் 7 மணி நேரம் செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பர்? இதுக்கு என்ன எழுத போகிறோம்? 7 × 9 × 30 = 10 × 7 × D. இல்லைங்களா? இது சிம்பிளை பண்ணலாம். அதனால் இந்த 0 கேன்சல் பண்ணலாம். இங்கே 7, இந்த 7 கேன்சல் ஆயிரும். மீதுக்கு 9 × 3. இப்போ என்ன வரும்னா 27 ஆன்சர். அப்போ ஆன்சர் 27. X நபர் ஒரு வேலையை 8 நாட்களிலும் X+4 நபர்கள் அதே வேலையை 6 நாட்களிலும் முடித்தால் X இன் மதிப்பு. இது நபர்களின் எண்ணிக்கை. இப்போ M × D. இப்போ X × 8 = X+4 × 6. நபர்களின் எண்ணிக்கை Xன்னு ஒரு வேரியபிளாக கொடுத்துருக்காங்க. அந்த வேரியபிள் X தான் என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ X × 8 = X+4 × 6. இப்போ 8 × X 8X. இந்த 6 மல்டிப்ளை பண்ணால் 6X + 4 × 6 24. இது சைடு கொண்டு போனால் 8X - 6X = 24. இது சப்ட்ராக்ட் பண்ணால் 2X = 24. X = 12. அப்போ Xனுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. X = 12. ஆன்சர் C. X = 12. அது A என்பவர் ஒரு வேலையின் 2/3 பகுதியை 10 நாட்களில் செய்து முடிப்பார். இது வேலையினுடைய அளவு. ஒரு வேலையினுடைய 2/3 பகுதி. அதே வேலையின் 1/3. 1/3ன்ற வார்த்தை போல அந்த வேலை மீதமுள்ள வேலைன்னு கொடுக்கலாம். 3ல் 2 பார்ட் முடிச்சிட்டாங்கன்னா மீதம் இருக்கிறது 3ல் 1 பார்ட் இருக்கும். இந்த இடத்துல இந்த 1/3க்கு பதிலாக மீதமுள்ள வேலையை அப்படின்னு கொடுக்கலாம். பகுதியை B செய்து முடிக்க ஆகும் நாட்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸியாக கூட செய்யலாம். அதாவது 3ல் 2 பார்ட் செய்யறதுக்கு 10 நாள் ஆகுது. அப்போ ஒரு பார்ட் செய்யறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா 5 நாள் ஆகும். இப்போ டைரெக்டாக பார்த்தோன்னே செய்யலாம். அதாவது 3, ஏன்னா இந்த பகுதி 2 சமமாக தான் இருக்குது. 3ல் 2 பார்ட்டுக்கு 10 நாள். அப்போ ஒரு பார்ட்டுக்கு எவ்வளோ நாள்னா 5 நாள். அப்போ 3ல் ஒரு பார்ட்டுக்கு 5 நாள். ஆன்சர் வந்து 5 இருக்குது. அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அல்லது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்யலாம். நபர்களின் எண்ணிக்கை நாட்கள் / W1 = M2 D2 / W2. இப்போ ஒரு வேலைன்றதுனால ஒரு A என்பவர் ஒரே ஒரு நபர் தானே. ஒரு நபர்ன்றதுனால நபர் எண்ணிக்கை 1 × எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 10 நாள். இந்த இடத்துல வேலையின் அளவு ஒரு Wன்ற வேலையில் 2/3 பங்கு. அப்போ 2/3 × Wன்னு வரும். ஆக்சுவலாக இங்கேயும் ஒரு Wன்னு வரும், இங்கேயும் Wன்னு வரும். காமனாக அந்த W போட வேண்டாம். 1 × 10 / 2/3. 1 × D2 / 1/3. இப்போ இந்த 3 கேன்சல் பண்ணலாம். 3 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த 2ம் இது கூட கேன்சல் பண்ணலாம். 5 டைம்ஸ் வருமா? 5. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா D2 = 5 days. ஆன்சர் C.
இது 7 சிலந்தைகள் 7 நாட்களில் 7 வலைகளை உருவாக்குகிறது. இது எண்ணிக்கை, இது நாட்கள், இது வேலையின் அளவு. அப்போ 7 × 7 டிவைட் பை 7 ஈக்குவல் டு 1 × ஒரு சிலந்தை 1 × டி தெரியல இன்ட்டு டி டிவைட் பை 1. இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒரு 7 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ D2 ஈக்குவல் டு 7 ஆன்சர். இப்போ ஆன்சர் B. B ஈக்குவல் ஆன்சர் B 7 ஆன்சர். P நபர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் P மணி நேரம் வேலை செய்து P நாட்களில் P அளவு வேலையை முடிப்பர். நபர்களின் எண்ணிக்கையும் P, நாட்களும் மணியும் P, நாட்களும் P, வேலையின் அளவும் P. அப்போ P × P × P டிவைட் பை P ஈக்குவல் டு N நபர்கள் ஒரு N × N செய்யும் வேலையின் அளவு இன்ட்டு N டிவைட் பை W. இப்போ P × P × P டிவைட் பை P பார்த்தீங்கன்னா N நபர்கள் N நாட்கள் ஒரு நாளில் N மணி நேரம் வேலை செய்கிறாங்க. வேலையின் அளவு என்னன்றது நம்மளுக்கு கொஷின். அப்போ இதில் ஒரு P கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன கிடைக்கும்? P². P² கிடைக்கும். இங்கே N³ இருக்கும். அப்போ இங்கே W2 வரும்போது மேடம் W2 ஈக்குவல் டு N³ டிவைட் பை P². N³ ப்ளஸ் B². டி ஆன்சராக இருக்கும். 2400 சதுர மீட்டர் நிலத்தை 12 வேலையாட்கள் 10 நாட்களில் உழுது முடிப்பர். இது வேலையின் அளவு, இது நபர்களின் எண்ணிக்கை, இது நாட்கள். 3600 சதுர மீட்டர் இது வேலையின் அளவு. 15 நாட்களில் உழுவதற்கு எத்தனை வேலையாட்கள் தேவை? இப்போ வேலையின் அளவு வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இங்கே W1 2400, W2 3600, நபர்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். M1 × D1 டிவைட் பை W1 ஈக்குவல் டு M2 × D2 டிவைட் பை W2. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எத்தனை நபர்கள்? 12, 10 நாள், வேலையின் அளவு 2400. அதே போல் இங்கே நபர்கள் எண்ணிக்கை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். M2 எத்தனை நாள்னா 18 நாள், வேலையின் அளவு 3600. பார்த்தீங்கன்னா இந்த 2 0 அப்படி கூட கேன்சல் பண்ணலாம். இப்போ இதை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவைட் பண்ணலாம். 24 இது 12ஆல் டிவைட் பண்ணலாம். 12 டிவைட் பண்ணலாம். இல்லை இங்கே இப்படி டிவைட் பண்ணாலும் சரி. இது கூட டிவைட் பண்ணலாம். இங்கே 2 டைம்ஸ் வரும். இதை டிவைட் பண்ணலாம். இங்கே ஒரு 2 டைம்ஸ் வரும். இந்த 2 கேன்சல் ஆகிடும். இப்போ ஆன்சர் மீதி இருக்குது M2 ஈக்குவல் டு 10. ஏன்றது ஆன்சராக இருக்கும். M2 ஈக்குவல் டு 10. 52 நீளமுள்ள சுவற்றை இது வேலையின் அளவு. 16 ஆண்கள் ஒரு நாளில் 8 மணி நேரம் வேலை செய்து 25 நாட்களில் முடிக்கின்றனர் எனில் 260 நீளமுள்ள சுவற்றை 64 ஆண்கள் ஒரு நாளில் 10 மணி நேரம் வேலை செய்தால் சுவற்றை கட்டி முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள். அதே போல தான் இதுவும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். நபர்கள் எண்ணிக்கை 16, 8 எத்தனை டேஸ்? 25 டேஸ், வேலையின் அளவு 52. அது எத்தனை? 260. இங்கே W2 260, நபர்கள் எண்ணிக்கை 64, ஒரு நாளில் எத்தனை மணி நேரம்? 10 மணி நேரம். டைம் என்னன்னு கொஷின் நமக்கு. இதை நம்ம அப்படியே சிம்பிளை பண்ணலாம். சிம்பிளை பண்ணால் நமக்கு ஒரே ஆன்சர் கிடைக்கும். இந்த 0 கூட கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இது 2 டைம்ஸ் வரும். இந்த 0வும் இந்த 0 கேன்சல் பண்ணலாம். இது வந்து 2 டைம்ஸ். இது உங்கள் விருப்பத்துக்கு எப்படி வந்துச்சுன்னா சிம்பிளை பண்ணலாம். 2 டைம்ஸ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறத கூட சிம்பிளை பண்ணலாம். 1 இது 4 டைம்ஸ் வரும். 4 டைம்ஸ். இது எங்கே இருக்குது? இங்கே வரும். இந்த 2 இதை கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு 4 வரும். இந்த 4ம் இந்த 4ம் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் நம்மளுக்கு இருக்கிறது 25 மட்டும்தான் இருக்கும். D2 ஈக்குவல் டு 25 டேஸ் ஆகும். சி ஆன்சர். 40 பேர் 8 மணி நேரம் வேலை 8 மணி நேரம் 4 நாட்களுக்கு 1920 பக்கங்கள் எழுதினால் 60 பேர் 6 மணி நேரம் 2 நாட்களில் எத்தனை பக்கம் எழுதுவார்? வேலையின் அளவு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 40 × 8 × 4 டிவைட் பை 1920 ஈக்குவல் டு 60 × 6 × 2 டிவைட் பை W. சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிரும். இது உங்கள் ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னா சிம்பிளை பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் விருப்பம் எப்படி இருந்துச்சுன்னா சிம்பிளை பண்ணாது. இது சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு W ஈக்குவல் டு 1080 கிடைக்கும். அடுத்த கொஷின். 15 பேர் 8 நாட்களில் ரூபாய் 24,000 சம்பாதிக்கின்றனர் எனில் 12 பேர் 15 நாட்களில் எவ்வளவு சம்பளம் பெறுவர்? இது சம்பளத்தினுடைய அளவு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுக்குரிய ஃபார்முலா யூஸ் பண்ண சொன்னோம். S1 / S2 போட்டுக்கணும்.
15 × 8 டிவைட் பை 24,000. இது ஆக்சுவலி 24,000. இங்கே என்ன போட்டுக்கணும், 24,000 போட்டுருக்கணும். இங்கே ஈக்குவல் டு 12 × 15/S2 என்னன்னு கொஷின். இது நம்ம சிம்பிளி பண்ணலாம். இந்த 15 கேன்சல் ஆயிரும். அடுத்து நம்மளுக்கு இதை ஒரு கேன்சல் பண்ணலாம். இதை கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ். அப்போ இங்கே என்ன வரணும், இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3000 கிடைக்கும். 3000 இதை கேன்சல் பண்ணால் 3000. இப்போ 3000 × 12 மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு 36,000 கிடைக்கும். ஆன்சர் 33,000. ஒரு இராணுவ முகாமில் 800 வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 60 நாட்களுக்கு போதுமான மளிகை சாமான்கள் உள்ளன. அப்போ இது நபர்களின் எண்ணிக்கை, மளிகை சாமான் எண்ணிக்கை நாட்கள் 60. அந்த முகாமிற்கு மேலும் 400 பேருக்கு சேர்த்துனாங்களா 1200 பேருக்கு எத்தனை நாளுக்கு தேவையான மளிகை. D2 என்னன்னு கொஸ்டின். இப்போது நபர்கள் எண்ணிக்கை 800, இன்னொன்று 200, 1200. இதுக்கு நாட்கள் 60. இந்த நாட்கள் தான் நம்மளுக்கு கொஸ்டினாக கேட்குறாங்க. அப்போ 800 × 60 ஈக்குவல் டு 1200 × D2. நான் இதை சிம்பிளை பண்ணால் கிடைக்கும். இது உங்கள் ஸ்டடி எப்படி சிம்பிளை பண்ணலாம். இந்த 2 0 கூட அப்படி கேன்சல் பண்ணலாம். இல்லை இதை ஒரு கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் வரும். 5 இது 5 டைம்ஸ் வரும். அப்போ 8 × 5 40. இப்போ 40 டேஸ். ஆன்சர் A 40 டேஸ். 7 மனிதர்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர். அவர்கள் வேலையை ஆரம்பித்து 5 நாட்களுக்கு பிறகு 2 மனிதர்கள் வேலையை விட்டு சென்று விட்டனர். இன்னும் எத்தனை நாட்களில் மீதமுள்ளவர்கள் அந்த வேலையை முடிப்பர்? 7 மனிதர்கள் அந்த வேலை செய்கிறார்கள்னா 12 நாள் முடிப்பாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா வேலை ஆரம்பித்து 5 நாட்கள் மட்டும்தான் இந்த 7 மனிதர்கள் செய்கிறாங்க. 5 நாள் வேலை முடிஞ்சு போச்சு. 7 மனிதர்கள் 5 நாள் வேலையை முடிச்சிட்டாங்கன்னா மீதம் இருக்கிற வேலையை அந்த 7 மனிதர்கள் எத்தனை நாள் முடிப்பாங்கன்னா இந்த 12 நாளில் 5 நாள் வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 7 நாள். அப்போது மீதமுள்ள வேலையை பற்றி தான் நம்ம இந்த கணக்கில் எடுத்துக்கணும். மீதமுள்ள வேலையை 7 மனிதர்கள் 7 நாளில் முடிப்பாங்க. வேலையை விட்டு பிறகு 2 மனிதர்கள் வேலையை விட்டு சென்று விட்டார்கள். அதுக்கப்புறம் 2 பேர் போயிட்டாங்கன்னா மீதி எத்தனை பேர் இருப்பாங்க? 5 மனிதர்கள். 5 மனிதர்கள் இருப்பாங்க. எத்தனை நாட்கள் மீதமுள்ள அந்த வேலையை முடிப்பார்? அப்போ அந்த 5 மனிதர்கள் அந்த வேலையை மீதமுள்ள வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் என்ன கொஸ்டின். அவ்வளோதான். அப்போது M1 = 7 M1. அப்போ D1 எவ்வளவு? நம்ம மீதமுள்ள வேலையை மட்டும்தான் பேசுகிறோம். மீதமுள்ள வேலை 5 நாள் வேலையை முடிஞ்சு போச்சுன்னா இதுலேருந்து ஒரு 5 கழிச்சிட்டா 7. இப்போது மீதம் இருக்கிற வேலையை 7 மனிதர்கள் செய்தால் 7 நாளில் முடிப்பாங்க. ஆனால் 2 பேர் வேலையை விட்டு விலகி போயிட்டாங்கன்னா அப்போ 5 மனிதர்கள் எத்தனை நாள் செய்வாங்க? அவ்வளோதான் விஷயம் நமக்கு. அப்போது 7 × 7 = 5 இந்த 2 மனிதர்கள் இருந்து விளையிறாங்க. 5 × D2. இது சிம்பிளை பண்ணலாம். 2 மல்டிப்ளை பண்ணால் 49/5. 49 5ஆல் டிவைட் பண்ணால் 9.8. 9.8 டேஸ் இருக்கும். ஆன்சர் C. 16 பேர் ஒரு வேலையை 8 நாட்களில் முடிப்பர். 2 நாட்களுக்கு பின் சிலர் கூடுதலாக பணியில் சேர்க்கப்பட்டு. அப்போ 2 நாள் வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ இது 2 நாள் வேலை முடிஞ்சிச்சுன்னா மீதி எத்தனை நாள் எடுக்குன்னா 6 எடுக்கும். அப்போ 16 பேர் செஞ்சாங்கன்னா மீதங்கிற வேலையை 6 நாளில் முடிப்பாங்க. கூடுதலாக பணியில் சேர்க்கப்பட்டு 2 நாட்களுக்கு பின் சிலர் கூடுதலாக பணியில் சேர்க்கப்பட்டு 2 நாட்களுக்கு முன்னதாக வேலையை முடிப்பர் எனில் கூடுதலாக சேர்க்கப்பட்டோர் எண்ணிக்கை காணும். என்ன செஞ்ச வழங்கப்போ M1 நபர்கள் எத்தனை நாள் வேலை செய்வாங்க? 2 நாள் வேலை முடிஞ்சு போச்சு. அப்போது மீதம் இருக்கிற வேலையை பற்றி பேசுகிறோம். அப்போது 16 பேர் செஞ்சாங்கன்னா மீதமுள்ள வேலையை 6 நாளில் முடிக்கலாம். ஏன்னா 2 நாள் வேலை முடிஞ்சதுனால இதுலேருந்து 2 கழிச்சிடணும். அப்போ M1 16, D1 6 நாள் செய்வாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த வேலையை 2 நாளுக்கு முன்னாடி முடிக்கணும். 6 நாள் முடிக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி. 2 நாள் முன்னாடினா என்ன செய்யணும்? 4 நாள் முடிக்கணும். அப்போ DT = 4. அப்போ M2 எத்தனை பேர்னு பார்க்கணும். இதில் எத்தனை பேர் கூடுதலாக சேர்க்கப்பட்டோன்னு கேட்கறதுனால நம்ம +Xன்னு எடுத்துக்கலாம். அல்லது M2 அப்படியே கூட வச்சுக்கலாம். +Xன்னு எடுத்தால் டைரெக்டாக நமக்குரிய ஆன்சர் என்னன்றது கிடைக்கும். சப்போஸ் M2 நீங்கள் டைரெக்டாக அப்படியே வச்சுட்டா இந்த 16ஓட அந்த X சேர்ந்து வரும். அந்த 16 இதையும் கழித்து நம்ம ஆன்சர் என்னன்னு எழுத வேண்டியதாக இருக்கும்.
அதே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். m1 இன்ட்டு d1 16 இன்ட்டு 6 அதே வேலைன்றதுனால சேம் w அதே தான். இப்போ 16 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 4 இது சிம்பிளை பண்ணலாம். நம்ம இந்த 4ம் இதை சிம்பிளை பண்ணால் 24 ஆகும். இப்போ 24 மைனஸ் 16 8. அப்போ கூடுதலாக 8 பேரை நம்ம சேர்க்கணும். அப்படி செய்யலாம். இல்லை டைரெக்டாக நீங்கள் இதை m2ன்னு எடுத்தால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 16ஓட ஒரு 8 சேர்ந்து வரும், 24ன்னு ஆன்சர் வரும். m2 ஈக்குவல் டு 24ன்னு கிடைக்கும். அப்போ ஆல்ரெடி ஏற்கனவே 16 பேர் இருக்கிறதுனால எத்தனை பேரை சேர்த்தணும்னா 24லேருந்து 16 கிடைச்சா நம்மளுக்கு 8ன்னு கிடைக்கும். 8 பேர் சேர்க்க வேண்டும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்து 400 பேர் ஒரு நாளில் 9 மணி நேரம் வேலை செய்து 1/4 பங்கு வேலையை 10 நாட்களில் முடிக்கின்றனர். மீதமுள்ள வேலையை ஒரு நாளில் 8 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க கூடுதலாக சேர்க்கப்பட்டோர் எண்ணிக்கை. முதல் கான்செப்ட் இதில் m1 வந்து 400 மணி நேரம், t1 9, d1 10. வேலையின் அளவு 1/4. மீதமுள்ள வேலைனா 4ல் ஒரு பங்கு முடிஞ்சிச்சுன்னா இன்னும் 4ல் 3 பங்கு இருக்கும். 3/4 மீதமுள்ள வேலைங்க 3/, அதான் w2. ஒரு நாளில் இது t2 8. எத்தனை நாட்கள் முடிக்கிறாங்க? d2 20. கூடுதலாக சேர்க்கப்பட்டோம்னா இதுக்கு எத்தனை நபர்கள் தேவைன்னு பார்த்துப்போம். அப்போது இந்த நபர்லேருந்து இந்த நபர் கழிச்சுன்னா எத்தனை பேர் கூடுதலாக சேர்த்திருப்பாங்கன்றது கிடைச்சோம். அதுதான் 400 இன்ட்டு 9 இன்ட்டு 10/1/4 ஈக்குவல் டு நபர்கள் எண்ணிக்கை தெரியல m இன்ட்டு 8 இன்ட்டு 20 டிவைட் பை மீதமுள்ள வேலை 3/4. இந்த 4 கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த 3 அங்கேயே மல்டிப்ளை பண்ணுவோம். 20 இந்த 400 20 டைம் டிவைட் பண்ணிவிட்டு சிம்பிளை பண்ணால் m ஈக்குவல் டு 675ன்னு கிடைக்கும். இப்போ 675 பேர் இருந்தாங்களா மீதமுள்ள வேலையை 20 நாட்களில் ஒரு நாளில் 8 மணி நேரம் வேலை செஞ்சால் முடிக்கலாம். இப்போ ஏற்கனவே 400 பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ 675 பேர் தேவை. இப்போ கூடுதலாக எத்தனை பேர் சேர்த்திருப்பான்னு கொஸ்டின் கேட்குறதுனா என்ன செய்யணும்? 675லேருந்து இந்த 400 கழிச்சிட்டா 275ன்னு கிடைக்கும். ஆன்சர் 275. 6 ஆண்கள் ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கின்றனர். இது வரைக்கும் பார்த்தோன்னா ஆண்கள் பெண்கள் நபர்கள் வரும், ஒரே ஒரு கேட்டகரி. இதில் பார்த்தோன்னா பெண்கள் சிறுவர்கள் 2 பேர் 2 கேட்டகரி வருது. 6 ஆண்கள் ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கின்றனர். அதே வேலையை 10 சிறுவர்கள் 15 நாட்களில் முடிக்கின்றனர் எனில் 6 பெண்கள் மற்றும் 10 சிறுவர்கள் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள். இப்போ இது இங்கே ஒரு m1 இருக்குது, இங்கே ஒரு d1, இங்கே ஒரு m2, இது ஒரு d2. இப்போ 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டேட்டா, இது ஒரு டேட்டா, லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு டேட்டா. இப்போ இந்த லாஸ்ட் டேட்டாவில் தான் நமக்கு தேவையான நாட்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ஒரு வேலையின் அளவு நமக்கு தெரியும் 6 இன்ட்டு 10. அதே வேலைன்றதுனால w என்னென்ன ஈக்குவல்ன்றது நம்ம அதை சப்ஸ்டிட் பண்ண வேண்டாம். 6 இன்ட்டு 10 6 இன்ட்டு 10. இது பெண்கள் வித்தியாசம் கட்டுறதுனால நான் பெண்கள் போட்டுருக்கேன். நாங்கள் நபர்கள் வேறுபடுது இல்லையா, பெண்கள் சிறுவர்கள்ன்றதுனால இந்த பெண்கள் கட்டுறதுக்கு 6 பெண்கள் இன்ட்டு டைம் 10 ஒரு வேலையின் அளவு. இந்த டேட்டாவில் 10 சிறுவர்கள் இன்ட்டு 15 ஈக்குவல் டு இந்த டேட்டாவுடைய ஒரு வேலையின் அளவு என்னன்னா இதில் பார்த்தீங்கன்னா 6 பெண்கள் ப்ளஸ் 6 மொத்தம் நபர்களின் எண்ணிக்கை 16. ஆனால் 16ல் பார்த்தீங்கன்னா 6 பெண்கள் ப்ளஸ் 10 சிறுவர்கள். இது ரெண்டும் ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா இது ரெண்டும் லைக் டைம்ஸ் கிடையாது. இது இப்போ 6x ப்ளஸ் 10yனா நம்ம 16xyயோ அல்லது xy எதுவுமே எழுத முடியாது. இது வந்து மாறுபட்ட உறுப்புகள். அதனால் 6 பெண் ப்ளஸ் 10 சிறுவர்கள் அப்படி தான் எழுதணும். அப்போது 6 பெண்கள்ன்றதாக பே போட்டிருக்கோம், 10 சிறுவர்னு சி போட்டிருக்கோம், இன்டு டைம். இப்போ இது மூணுமே ஈக்குவலாக இருக்கும். இது ரெண்டும் முதல்ல ஈக்குவேட் பண்ணி பெண்களுக்கும் சிறுவருக்கும் உள்ள ரிலேஷன் எடுக்கணும். எத்தனை பெண்கள் எத்தனை சிறுவர்கள் சமன்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணால் இந்த 10 கேன்சல் பண்ணிடலாம். இதை கூட நம்ம 3ஆல் டிவைட் பண்ணலாம். 2 டைம்ஸ் 5 டைம்ஸ். அப்போ 2 பெண்கள் 5 சிறுவருக்கு சமம். இப்போ அடுத்து நம்மளுக்கு தேவையான விஷயம் டி இருக்கா, இதையும் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறத ஈக்குவேட் பண்ணலாம், அதாவது இந்த லாஸ்ட் இருக்கிறதும் செகண்ட் ஈக்குவேட் பண்ண. ஏன்னா டி தான் நமக்கு தேவை. இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணணும். எடுத்துக்கொள்ளும் நாட்கள் இந்த டீன்னு போட்டுக்கலாம், டீன்னு போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது 6 பெண்கள் இன்ட்டு 10 ஈக்குவல் டு 6 பெண்கள் ப்ளஸ் 10 சிறுவர் இன்ட்டு டேஸ். இது ரெண்டு கன்வெர்ட் பண்ணுங்க. பெண்கள் இருக்குதுன்னா இது டோட்டலாக பெண்களை மாற்றணும்.
பாருங்க சிறுவர் பாருங்க 5 சிறுவர் 2 பெண்கள் சமம். அப்போ 10 சிறுவர் 4 பெண்களுக்கு சமம். இல்லைங்களா? 5 பேர் 2 பெண்கள்னா 10னா 4. அப்போ இந்த 10 சிறுவருக்கு என்ன போட்டுக்கலாம்னா 4 பெண்கள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே ஒரே யூனிட். இங்கேயும் பெண்கள் இருக்கிறதுனால இரண்டு மல்டி பண்ணா 60 பெண்கள், இங்கே 10 பெண்கள் இன்ட்டு டீன்னு கிடைக்கும். பெராமீட்டர் ரெண்டா போய் கேன்சல் பண்ணிடலாம். இங்கேயும் பெண்கள் எக்ஸ்னா எக்ஸ் ரெண்டு போய் கேன்சல் பண்ணுறோமே அது மாதிரி செய்யலாம். அப்போ டி ஈக்குவல் டு இங்கே 60 ஈக்குவல் டு இங்கே 10 இருக்குது, கேன்சல் பண்ணால் 6. அப்போ 6 நாட்களில் முடிப்பாங்க. அது 6 பெண்கள் 4 சிறுவர்கள் அதே வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் 6 நாட்கள். 10 ஆண்கள் ஒரு வேலையை 15 நாட்களிலும் 15 பெண்கள் 12 நாட்களிலும் அந்த வேலையை முடிக்கின்றனர் எனில் 10 ஆண்கள் மற்றும் 15 பெண்கள் அந்த வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள். இங்கு நபர்களின் எண்ணிக்கை, இங்கே 2 வகையான நபர்களின் எண்ணிக்கை இருக்கு. ஒன்று ஆண்கள், இன்னொன்று பெண்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 10 ஆண்கள் இன்ட்டு எத்தனை நாள் முடிக்கிறாங்கன்னா 15 ஈக்குவல் ஒரு வேலையின் அளவு. அடுத்து 15 பெண்கள் இன்ட்டு 12 நாள் முடிக்கிறாங்க ஈக்குவல் டு இந்த லாஸ்ட்டு டேட்டாவில் 10 ஆண்களும் மற்றும் 15 பெண்களும் மொத்தம் 25 பேர். இதில் 10 ஆண்கள் ப்ளஸ் 15 பெண்கள் இன்ட்டு டி நாட்கள் முடிக்கிற நாட்களின் எண்ணிக்கை. இதே போல் இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணி ஆண் பெண்ணுக்கு உள்ள ரிலேஷன் எடுக்கும். எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் சமன்றது. இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவேட் பண்ணால் நம்ம என்ன செய்யலாம்னா கேன்சல் பண்ணலாம். சிலது ஒரு 15 இங்கே 15 கேன்சல் பண்ணலாம். அப்போ 10 ஆண்கள் ஈக்குவல் டு 12, 10ம் 12 2 டிவைட் பண்ணலாம். 5 ஆண்கள் ஈக்குவல் டு 6 பெண்கள். இந்த ரிலேஷன் கிடைக்குது. 5 ஆண்களுக்காக நம்ம 6 பெண்களை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 6 பெண்களுக்காக 5 ஆண்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டும் ஈக்குவேட் பண்ணலாம், அல்லது செகண்டும் இந்த லாஸ்ட்டும் ஈக்குவேட் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட்டும் இதுவும் ஈக்குவேட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும் நமக்கு? இங்கே இதை ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஈக்குவேட் பண்ண ஆன்சர் கிடைக்கும். 12 பெண்கள் இன்ட்டு 15, 12 இன்ட்டு 15 பெண்கள். இப்போ 10 ஆண்கள் ப்ளஸ் 15 பெண்கள். 10 ஆண்கள், இப்போ இங்கே 5 ஆண்கள் என்பது 6 பெண்களுக்கு சமம். அப்போ 10 ஆண்கள் என்பது 12 பெண்களுக்கு சமம். இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 10 ஆண்களை பெண்களாக மாற்றுறோம். 5 ஆண்கள் 6 பெண்கள். அப்போ 10னா 12 பெண்களுக்கு சமம். 10 ஆண்கள் 12 பெண்களுக்கு சமம் ப்ளஸ் 15 பெண்கள். இது ரெண்டு ஆட் பண்ணால் 27 கிடைக்கும். 27 இதை கூட நம்ம இங்கே சிம்பிளை பண்ணலாம், இல்லை டிவைட் பண்ணலாம். 12 டிவைட் பை பெண்கள் ரெண்டு பேரும் காமனாக இருக்கிற அந்த டேம் கேன்சல் பண்ணிடலாம். 12 இன்ட்டு 15 டிவைட் பை 27. இது சிம்பிளை பண்ணலாம். இது ஒரு 3 டிவைட் பண்ணலாம், இதுவும் 3 டிவைட் பண்ணும்போது 20 டிவைட் பை 3ன்னு கிடைக்கும். இப்போ 20 டிவைட் பண்ணலாம். 6 டைம் வரும். 6 18, மீறி 2/3. 6 2/3. இரண்டு ஆண்கள் 7 சிறுவர்கள் ஒரு வேலையை 14 நாட்களிலும் 3 ஆண்கள் 8 சிறுவர்கள் அதே வேலையை 11 நாட்களிலும் முடிப்பர் எனில் அந்த வேலையை போல் 3 மடங்கு வேலையினை 8 ஆண்கள் 6 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பர்? இரண்டு ஆண் பிளஸ் 7 சிறுவர் இன்ட்டு 14 நாட்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு 3 ஆண்கள் பிளஸ் 8 சிறுவர்கள் இன்ட்டு 11 ஈக்குவல் டு 8 ஆண்கள் பிளஸ் 6 சிறுவர்கள் இன்ட்டு டேஸ். இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிட்டு நம்ம ஆண்களுக்கும் சிறுவருக்கும் உள்ள தொடர்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது ஈக்குவேட் பண்ணும்போது நம்ம என்ன செய்யலாம்னா இங்கே ஆண்களினுடைய எண்ணிக்கை டேஸ், இங்கே ஆண்கள் எண்ணிக்கை டேஸ், ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்க்கணும். இப்போ இங்கே பாருங்கள் 2 இங்கே 14னா 28, இங்கே 33. 33க்கும் 28க்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள் எவ்வளோ இருக்கும்? 2 கழிச்ச நம்மளுக்கு 5 ஆண்கள். அதே போல் இங்கே 7 14 இன்ட்டு 7 98, 8 இன்ட்டு 11 88க்கும் 98க்கும் உள்ள வித்தியாசம் 10. இப்போ 5 ஆண்கள் ஈக்குவல் டு 10 சிறுவர். இதை சிம்பிளை பண்ணலாம். இப்போ ஒரு ஆண் ஈக்குவல் டு 2 சிறுவர். அப்போ ஒரு ஆண் இருக்கிறதுல 2 சிறுவரை நம்ம மாற்றிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டும் எடுங்க. 2 ஆண்கள் ப்ளஸ் 7 சிறுவர்கள் இன்ட்டு 14 ஈக்குவல் டு 8 ஆண்கள் ப்ளஸ் 6 சிறுவர்கள் இன்ட்டு டி.
இப்போ இங்கே கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஒரு ஆண் 2 சிறுவருக்கு சமம். சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ 2 ஆண் வந்து 4 சிறுவருக்கு சமம். இப்போ 2 ஆட் பண்ணால் 11 × 16 கிடைச்சிரும். அதே மாதிரி 8 ஆண்கள். ஒரு ஆண் 2 சிறுவர்னா 8 ஆண்களும் 16 சிறுவர் ப்ளஸ் 6 சிறுவர். 2 ஆட் பண்ணால் 22. இப்போ இது 2 கேன்சல் பண்ணலாம். இது 2 கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் இது 7. அப்போ அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை பேர்? 8 ஆண்கள் 6 சிறுவர்கள் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 7 நாள் ஆகும். ஆனால் அந்த வேலை போல் 3 மடங்கு வேலையை முடிக்கிறதுக்கு இது 3 நாள் பெருக்கலாம். 7 × 3 21 நாட்கள் ஆகும். அப்போ ஆன்சர் 21. 12 ஆண்கள் 16 பையன்கள் ஒரு வேலையை 5 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். 13 ஆண்கள் 24 பையன்கள் அதே வேலையை 4 நாட்களில் செய்து முடிக்கின்றனர் எனில் ஆண் மற்றும் பையனின் தினப்படி வேலை விகிதம் என்ன? இந்த வேலையினுடைய விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ அதே மாதிரி தான் இந்த இடத்துல 6 ஆண்கள் ப்ளஸ் 16 பையன் இன்ட்டு 5 ஈக்குவல் டு 13 ஆண்கள் ப்ளஸ் 24 பையன் இன்ட்டு 4 ஈக்குவல் டு ஒரு ஆண் மற்றும் ஒரு பையன் தினப்படி விகிதம். இது நமக்கு தேவையில்லை. இது எழுத கூட வேண்டாம், இது எழுத வேண்டாம். நம்ம விகிதம் தான் கேட்குறாங்க. அடுத்தது இதில் நம்ம வித்தியாசம் பார்க்கணும். ஆண் வித்தியாசம். இது 12 × 5 60. இங்கே 13 × 4 52. 60 52 போச்சு. நம்ம வித்தியாசம் 8 ஆண்கள். அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 16 × 5 80. இதை மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு 24 × 4 96. 96 80 கூட வித்தியாசம் எவ்வளோ? நம்மளுக்கு 16. 8 ஆண்கள் ஈக்குவல் டு 16 பையனுக்கு சமம். ஒரு ஆண் ஈக்குவல் டு 2 பையன். அப்போ ஆண் பையனுக்குள்ள விகிதம் எவ்வளோ? 2:1. 2:1 விகிதம் கேட்குறதுனால விகிதம் மட்டும் எடுத்துக்கலாம். 2:1. இப்போ ஒரு ஆண் ஈக்குவல் டு 2 பையனுக்கு சமம். அல்லது ஆண்கள் பை பையன் ஈக்குவல் டு 2/1 எழுதலாம். இப்போ ஆண் பையனுடைய வேலையின் விகிதம் 2:1 ஆயிரும். ஆன்சர் 2:1. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கிளாஸில் புதிய டாபிக்கோடு மீண்டும் சந்திப்போம்.